அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு டே இன் மை விலாக் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, ஸ்கூல் லீவ் தான். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே எப்பயும் போல் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் டேஸாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு எனக்கே தெரியலை. ஆனால் ஃபஸ்ட்லாம் அந்த மாதிரி இல்லை. பட்டு என்ன டிஸ்டர்பன்ஸுன்னு சொல்லிவிட்டு நான் போக போக சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, பாப்பாவுக்கு ஒரு அடுப்பில் பாலை ஊற்றி போட்டுட்டு, அஃப்ரீன் அத்தா காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்க. நானும் அஃப்ரீன் அம்மா மட்டும்தான். எங்கள் 2 பேருக்கும் டீ போட்டுட்டு, இங்கிட்டு பின்னாடி டோர் இருக்கும்ல, அதை திறந்து விட்டாச்சு. ஆ ஃபஸ்ட்டு மெயின் டோரை திறந்து விட்டுலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் சம்டைம்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்துட்டு ஏதோ மணி இல்லைன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன்னா, அப்போ வந்துட்டு நம்ம வீரர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார்கிட்டேயும் எப்பயும் போல தான் பேசுவாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட சொல்லுவேன், "ஏங்க அவங்கள அவங்கள கவனிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஏங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல ஒருத்தவங்க நம்ம பேசுறத கவனிக்கிறாங்களா? அவங்களுக்கு அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு பேசுங்க." அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா பர்சனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அப்படியே சொல்லிடுறேன். காலையில் குப்பை கொட்டுற வேலை பார்த்தீங்கன்னா, அவங்க அஃப்ரீனோட அத்தா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. குப்பை கொட்டிட்டு வெளியே பக்கெட் வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அதுதான் காலைல ஃபஸ்ட்டு நான் பண்ணுற வேலை. அடுப்பில் டீ எல்லாம் போட்டுட்டு, மேடம் எந்திரிச்சிட்டாங்க போல இருக்குது, குட்டி மேடம். அவங்கள பெரிய மேடம் வந்துட்டு தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ப்ரஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு வாஷிங் மிஷின்லேயும் தண்ணியே விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. ஏன்னா சட்டு சட்டுன்னு வேலையை பார்த்தா தான். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறையா, அதனால் கடகடன்னு நம்ம வேலையை பார்க்கணும். அஃப்ரா குட்டி வந்துட்டு எந்திரிச்சதோட அப்படியே எந்திரிச்சு வந்துட்டா. எப்பயும் போல் எந்திரிச்சோன்னா மேடம் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. இங்கிட்டு வந்துட்டு டீ கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே நான் என்ன இப்போ கொஞ்சம் டேஸாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கூட நம்மக்கிட்ட மணி இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. நாங்கள் வந்துட்டு அவ்வளோவா என்ன சொல்கிறது, அந்த மணி மைண்டடாக இருந்தது இல்லையா. இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு எங்களை சந்தோஷமாக தான் வச்சுருக்கான். பட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற மாதிரி தோணுதோ என்னவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளும் மற்றவங்க மதிக்கிறதுக்காக இல்லை, அவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக வந்து காமிக்கணும். இளக்காரமா பார்க்குறவங்க முன்னாடி வந்துட்டு நம்ம பெஸ்ட்டாக வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியலை. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலை. நம்ம பார்க்குற ஜாபை வந்துட்டு இளக்காரமா நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன்ல அப்படி தான் இருக்குது இந்த 1 வீக்காக மைண்ட் செட்டு. வந்தோடனே ஏதோ வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஜுவல் வீடியோ போட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னோடய நல்லதுக்காக அந்த மாதிரி வீடியோலாம் போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் மேலே அக்கறையோட கால் பண்ணி எனக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மெசேஜில் சொல்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் என் மேலே இருக்கிற கேரில் சொல்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னா, இப்பி மேகி இருந்துச்சா, அதை தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் இப்போலாம் 2 பேக்கெட் இருக்குது. சீசனிங்னு ஒரு பேக்கெட் இருக்குது. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு மிளகா தான் நிறையா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல, அதுதான் நிறையா இருந்துச்சு. அப்படியே மேகி அடுப்பில் போட்டுட்டு பாப்பா 2 பேர் எந்திரிச்சனால கையோட கையாக பெட்டையும் நீட் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பெட்டையும் நீட் பண்ணி விட்டுட்டேன். அக்கா மேகி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா என்னை கேட்டுக்கிட்டு இருந்தா. சும்மா பேருக்கு அவளுக்கு கொஞ்சோண்டு போட்டு அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும்ல, அதை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப திக்காலாம் செய்ய மாட்டேன். ஒரு மாதிரி ஜூஸியாக சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா அஃப்ரீனுக்கு அதான் பிடிக்குமா, அதனால தான். வேறு எதுவுமே போடுறதில்ல. தக்காளி வெங்காயம் எதுவும் போடலை. சும்மா தண்ணியிலே கொதிக்க வச்சு செய்வோம்ல, அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நடுவில் அப்படியே நான் ஃபீல் பண்ணுறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. அது சொன்னாலும் சில பேர் கோச்சிக்கிறாங்க. அது வந்துட்டு எனக்கு சொல்லணும்னு தோணுது. சில பேர் வந்துட்டு பிடிச்சா தானே பார்ப்பாங்க நம்ம வீடியோ, அந்த மாதிரி தான். அஃப்ரா குட்டி வந்துட்டு அந்த ஜூஸ் இருக்கும்ல, அதை எப்படி சாப்பிட்றா பாருங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுடான்னு சொன்னேன்னா உடனே குடுகுடுன்னு ஓடி போய் எனக்கு ஒளிஞ்சு அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்களேன். என்னென்ன பண்ணுறா பாருங்களேன். பார்க்கும்போதே க்யூட்டாக இருக்கும். நாங்கள் ஜீப்பில் போனோம்ல, அந்த
எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அஃபீன் அத்தா வந்துட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு நானும் அஃபீனு அஃப்ரா குட்டி 3 பேர் வெளில நின்றுருந்தோமா, அவங்க ஃப்ரெண்டோட ஜீப் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வண்டியில் ஏறுனோனே அஃப்ரா குட்டி என்ன தெரியுமாங்க ஃபஸ்ட்டு கேட்டா, "மாஷா அல்லா! அத்தா ஜீப் வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டா. நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும்ல, புள்ள பாருங்களேன் எப்படி நெனச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் சொல்லிக் குடுக்கல. ஆனா அவளுக்கு எப்படி தோணுது பாருங்களேன். அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா 3 டைம் சொன்னா. "மாஷா அல்லா! அத்தா ஜீப் வாங்கிட்டீங்களா? ஜீப் வாங்கிட்டீங்களான்னு" சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயய்யோ! அப்படின்னு இருந்துச்சு. என்ன சொல்றது அவகிட்ட போயி? "இன்ஷா வாங்கிருவோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இன்றைக்கி அப்படியே நான் என்ன குக் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு அப்படியே முட்டையை அவிச்சிட்டு சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். ஏன்னா போன ஃப்ரைடே வந்துட்டு சாப்பாடு கொடுக்க முடியலையா, அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இந்த ஃப்ரைடே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஊருக்கு போய் அந்த மலையில் சுற்றிக்கிட்டு இருந்தது. நல்லா ஒத்த தலைவலி ஆயிடுச்சு. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, எடிட் பண்ணுறது எல்லாமே அந்த ஒத்த தலைவலியோடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியலை, அப்படி ஆயிடுச்சு. இன்ஷால்லா சரியாக போயிடும். வீடியோ போடணுமே நம்ம வந்துட்டு, அப்புறம் அந்த ஃப்ளோ வந்துட்டு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது போடலைன்னு வைங்களேன், ஐயையோ வீடியோ போடலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஃபீலிங்கு. இந்த வீடியோ கொஞ்சம் வந்துட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு அரைச்சிட்டு பால் எடுக்க போகிறேன். நான் ஒன் டைம் பால் எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒன் டைம் பால் எடுத்துக்கிருவேன். அவ்வளோதான், தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை அரைக்கிற வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் பாதி சமையல் முடிஞ்சு போயிடும். இந்த டைம் நான் ஊருக்கு போனப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எங்கள் மாமியார் வீடு இருக்குது, பட் எனக்கும் நிறைய சுச்சுவேஷன் இருக்குமா, அதனால் என்னால் அவ்வளோவா வந்துட்டு வீட்டில் இருக்க முடியாது. நீங்களே பார்த்தீங்கனாலுமே போனதோடு நான் எங்கிட்டாச்சும் போய்க்கிட்டே இருப்பேன், யார் வீட்டுக்காவது போவேன். அந்த மாதிரி தான் என்னோடய சுச்சுவேஷன் இருக்குது. அதை வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணவும் முடியாது. எல்லார்கிட்டேயும் வந்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. அதே நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஷேர் பண்ணணும்னு எப்போ தோணுதோ கண்டிப்பாக அப்போ நான் ஷேர் பண்ணுவேன். இது பாருங்க, ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். அந்த மாதிரி தான், நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே, போனவுடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ரிலேட்டிவ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா எங்கெங்கேயாவது போகணும். எங்கெங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு நிம்மதியாக ஒரு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. அப்புறம் எங்கேயாவது போகணுன்னு வைங்களேன், நம்மளை வந்துட்டு ஏதோ ஒரு இளக்காரமா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது இந்த டைம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஏன்னு எனக்கு தெரியலை. அதெல்லாம் வந்துட்டு நம்ம யார்கிட்டேயும் போய் எதுவும் வாங்குற அளவுக்கு நம்மளை வச்சுக்கல. நாங்கள் அஃபீனத்தா கஷ்டப்படுறாங்க, எங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்கள பார்த்து கூட சொல்கிறாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் போலம்மா, கண்ணு கீழெல்லாம் பாரும்மா, தூங்க மாட்டேங்கிறான் போலம்மா அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டு ஏதாவது ஒன்று நம்மளால் சேவ் பண்ணிவிட்டு எங்களுக்குன்னு ஒரு வீடு, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆசை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் என்னோடய ஆசையுமே. அது என்னோடய சின்ன ஆசை. எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஜாப், இந்த ஜாபெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஜாபு, அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ் அதை வந்துட்டு நிறைவேற்றுவான். அப்புறமா ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருந்தோம். அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட ஏன் நான் மோஸ்ட்லி ஊருக்கு போகணுன்னு வைங்களேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் போகவே மாட்டோம். எங்களால் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி நாங்கள் போக மாட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் 3 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றா வெளியில் போய். நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃப் எல்லாம் அப்படி தான் எனக்கு பழக்கமே. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கள்ல ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி தான் எனக்கு பழக்கம் ஆனவங்க. நான் நிறையா கொஞ்சம் கஷ்டப்பட்டப்ப அவங்க என் கூட இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலுமே வீரர், அவங்க தப்பு பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் தப்பு பண்ணாலும் சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் கன்சீவாக இருந்தேன் அப்போ வந்துட்டு. அப்போ என்னோடய சிச்சுவேஷன் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சா, அப்போ எனக்கு செம்மையாக பசிக்கும். அந்த டைமில் எனக்கு சாப்பாடு கொடுத்தது வந்து அந்த அண்ணன் தான்.
அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுலாம் அவங்க ரிலேட்டிவ்லாம் எனக்கு க்ளோஸ் கிடையாது. இப்போ நெறைய க்ளோஸான ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. அல்ஹம்துலில்லா. அப்போ எனக்கு அவ்வளவா க்ளோஸ் இல்லாதனால, அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு மோஸ்ட்லி கூட்டு போவாங்க. அவங்க ஒய்ஃப் கூட நான் கொஞ்சம் க்ளோஸா இருப்பேன். எல்லாமே ஷேர் பண்ணிக்கிருவேன். எனக்கு ஒரு கஷ்டம்னு இருந்தப்போ அவங்க என் கூட இருந்திருக்காங்க. அ எனக்கு பசிச்சப்ப சாப்பாடு போட்டுருக்காங்க. நானும் நான் வயித்துல எனக்கு பாப்பா இருந்தப்ப. அதனால தான் என்னால எப்பயுமே அவங்கள யாரையுமே நான் மறக்கவே முடியாது. நமக்கு என்ன சொல்றது, நம்ம ஹாப்பியா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க வேற, நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னு வேற. இப்ப நான் யாருக்காவது 2 பேருக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு குடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கு ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னா, அன்னைக்கு எனக்கு செம்மையா பசிக்கும்போது, அல்லாஹ் வந்துட்டு யாரோ ஒருத்தர் மூலமா எனக்கு சாப்பாடு குடுத்துருக்கான்ல. அதுக்குள்ள கால் வந்துருச்சு. அதுக்காக நான் அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. அதனால தான் அஃப்ரா குட்டி வந்துட்டு உண்டியல்ல காசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கன்டென்ட்டே வேற, நான் பேசிட்டு இருக்கிறதே வேற. ஒரு மாதிரி இருக்கு. அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மணி மட்டும் தான் லைஃபான்னு கேட்டிங்கன்னா, மணியும் லைஃப் தான். பட் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோவா அந்த மணி அந்த மாரி நான் யோசிச்சது கிடையாது. நாங்க இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு எங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு காசு குடுத்துருக்கான். அதுவுக்கே நான் அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். காசு மட்டும் குடுக்கல, எங்களுக்கு ஹாப்பியா சந்தோஷத்த குடுத்துருக்கான். எப்படி சொல்றது? நாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. இருக்கிற காசுல அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அல்லாஹ்க்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இவ்ளோ ஹாப்பியா இருந்ததே இல்ல உண்மையா சொல்லப்போனா. அஃப்ரீன் ஒரு மாரி ஒரு பெர்சன் வந்துட்டு என் லைஃப்ல கிடைச்சதுக்கு நான் ரொம்ப வந்துட்டு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். அது அவங்கள வந்துட்டு நான் கொஞ்சம் பெட்டர் ஆக்கி காட்டணும்னு நெனைக்கிறேன் எல்லார் முன்னாடியும். அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ம் அல்லாஹ் வந்துட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பான். கொஞ்சம் எமோஷ்னலா போயிட்டுருக்கேன்ல. இதுக்கு தான் நான் எந்த பாயிண்ட்டும் எடுத்து பேச மாட்டேனா, அப்படியே அதுக்குள்ளேயே போயிருவேன். அதனால தான். அஃபினத்தா வந்துட்டாங்களா, அவங்களுக்காக அப்படியே டீ போட்டுட்டு, அதுலேருந்து பாதி டீய நானும் ஆட்டைய போட்டுட்டு, அப்படியே குடிச்சிட்டு, குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிருச்சு. ஆல்ரெடி இதோட ரெசிபி நான் நெறைய டைம் போட்டனால, சொல்லல. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்களால முடியாதது எதுவும் கிடையாது. அல்லாஹ் வந்துட்டு நான் இதில ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில ஏர்ன் பண்ணாலும் ஐ மீன் யூடியூபே சொல்றேன். நான் இதில ஏர்ன் பண்ணி எங்களுக்கு சக்ஸஸ் வந்தாலும் பரவால்ல. இல்லைன்னா நானே அஃப்ரீன் அத்தாக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஜாபு, அவங்க என்ன சொல்றது, இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யாத அளவுக்கு நான் அவங்கள பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ் தகுந்த மாதிரி என்ன நாடணும். அவங்க என்னைய ஹாப்பியா வச்சுக்கணும்னு நெனைக்கிற மாதிரி, நானும் வந்துட்டு அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும். அவங்க குடுக்குற காசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணணும். அந்த மாதிரி தான் என் மைண்டில் தோணுது. மோஸ்ட்லி அப்படிதான். அவங்களுக்கு வந்துட்டு நிறையா செலவழித்து விடக்கூடாது. இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போது கொஞ்சம் வந்துட்டு எங்களுக்கு கடனாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சேவிங்ஸ் எதுவும் இல்லை. அதனால தான் நாங்கள் ஊருக்கு போக வேணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சடன்லி ஒரு மவுத் வந்தனால தான் நாங்கள் போனோமா. மவுத்தெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா. அதனால் நம்ம போயிட்டு வந்தோம். அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டு அந்த கடனை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கிட்டு தான் போயிருப்போம்ல. ஏன்னா நம்மக்கிட்ட சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் எப்படி எப்படி சேவ் பண்ணுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குமா. இதை வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்படி தான் எங்கள் லைஃப் போய்கிட்டுருக்கு. ஆனால் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒரு லைஃப் எங்களுக்கு தந்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நாங்களும் மேலே போவோம். அப்போ வந்து எங்ககிட்ட பேசுவாங்கல்ல, அப்போ நமக்கு பதில் சொல்லிக்கிறலாம் என்ன. நம்ம நம்ம பேசும்போது கொஞ்சமாக நம்ம பேசி அவர் வீரர் எப்படின்னா, இப்போ சண்டையே போட்டாலும் வைங்களேன், அந்த பர்சன் கிட்ட மறுநாள் போய் பேசிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அதுவும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. நான் கூட சொல்வேன், "லூசாப்பா நீ, அவங்கலாம் உன்னைய மதிக்கவே மாட்டாங்க. ஏன் இப்படி சிரிச்சுட்டே பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்ல யாசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவங்க யாருக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் என்னைய நல்லா வச்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறது, எல்லார் மேலேயும் பாசமாக இருக்காங்க. அதான் மெயின் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் காசு, பணம் வந்துட்டு லைஃப்பில் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எப்போ வேணால் யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றிடலாம். அது நானே எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எங்ககிட்டேயும் காசு வரும்.
என்ன சொல்கிறது, அதே டைமில் எங்களுக்கு அதே ஹாப்பினஸும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வீட்டில் காசு இருக்கும், பட் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். இன்ஷால்லா வந்துட்டு அல்லாவும் எங்களை அதே மாதிரி மாற்றுவா. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கள் பிள்ளைங்க எப்படிலாம் ஆசைப்பட்றாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் அவங்கள வச்சுக்கிறணும். அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு யோசிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியாக வச்சுக்கிறணும். அஃப்ரா குட்டி ஆசைப்பட்ட மாதிரி இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக ஒரு ஜீப்போ காரோ ஏதோ ஒன்று நாங்கள் வாங்கணும். அப்பயும் நம்மளோட குட்டி குட்டி ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். அவளை நல்லபடியாக வளர்க்கணும், நல்லா ஓத வைக்கணும். அந்த மாதிரி தான் எங்களோட மைண்ட் செட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த 1 வீக்காக அப்படி தான் என் மைண்ட் இருக்குது. மணி இல்லாதனால நம்மளை ஒரு மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 வீக்குள்ளே தான். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு எல்லாமே மாறும். நான் அப்படியே பேசிகிட்டே சமைச்சு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு அந்த வெங்காயம், தக்காளி, லெமன்லாம் ஊற்றி எங்கள் அம்மா ஓயாமல் செய்வாங்க. அந்த புளி மிளகா தான் செஞ்சேன். இந்த சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா காரமாக சுருக்குன்னு தான் வச்சேனே. 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கஷ்டப்படும்போது என் கூட இருந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக வீரரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு அவங்க சச்சா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்பாஸ் அண்ணன். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவங்கள. நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது பர்சன் பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க ஒய்ஃபு. நாங்கள் எப்படி இருந்தாலுமே எங்களை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற பர்சன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க தான். வீட்டுக்கு போனாலும் வாமான்னு சொல்கிற, வாய் நிறையா வாமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸு அப்பாஸ் அண்ணன், அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க கூட பார்த்திங்கன்னா நான் அவ்வளோவா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலுமே மச்சி மச்சின்னு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி வீரருக்கு கிடச்ச 2 ஃப்ரெண்டாக, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க 2 ஃப்ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி உண்மையாக ட்ரூவாக நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை என்ன சொல்கிறது ஏற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற ரிலேட்டிவ் இருந்தாலும் போதும். அவங்க கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிற ரிலேட்டிவ்லாம் இப்போல்லாம் நான் இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் எங்களை வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற பர்சன் எங்கள் கூட இருந்தால் போதும். என்கிட்ட காசு இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு அல்லாஹ் வந்துட்டு தந்துடுவான் நான் நம்புகிறேன். அது இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ என்ன சொல்கிறது நான் எந்த சுச்சுவேஷனில் ஐயோ வளர்றேனே இப்படி தான் வளர்றது. நான் டவுனாக இருக்கும்போது என் கூட இந்த பர்சன்ஸ் வந்துட்டு நான் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் என் கூட இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நானும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குமா நல்லா இல்லையான்னு தெரியல. இது ஒரு எமோஷ்னலாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அல்ஹம்துலில்லாஹ் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு என்னைய ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.